காவிரி மேலாண்மை வாரியத்தை விரைவில் அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, தற்போது உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு இந்த விவகாரத்தில் அளிச்சிருக்கிறாங்க? திவ்யா, ரொம்ப ஒரு முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. அதாவது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்கிற சொல்லப்படுகின்ற அமைப்பை விரைவாக அமைக்க வேண்டும். அப்படி இந்த மாதத்துக்குள் அமைத்து பின்னர் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்தால்தான் அடுத்த தடவையாவது விவசாயத்துக்கு சரியான அளவு தண்ணீர் தமிழகத்துக்கு கிடைக்கும். தமிழக விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் காவிரி தண்ணீர் மூலமாக விவசாயம் செய்ய முடியும் என்று தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருந்தது. இந்த விஷயம் தாமதப்படுத்தப்பட்டால் அடுத்த சீசனிலும் தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், பாசனத்துக்கு தண்ணீர் இருக்காது என்பது குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆர்.எம். லோதா மற்றும் குரியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த விசாரணையை நடத்தியது. கர்நாடகா சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞரான அனில் திவான் இந்த அமைப்பை இப்போது ஏற்படுத்தக்கூடாது, இந்த விஷயத்தில் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கக்கூடாது என்று தமிழகத்தின் மனுவை எதிர்த்தார். அதற்கு அவர் சொன்ன காரணம் என்னவென்றால், காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்த்து சம்பந்தப்பட்ட அனைத்து மாநிலங்களும் உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கின்றன. அதாவது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் என்னவென்றால் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி. இந்த 4 பேருமே இப்படி மனுக்களை தாக்கல் செய்து அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் இந்த சமயத்தில் முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது. ஆகவே காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படும் இந்த வாரியத்தை அமைக்கும் பணியை தள்ளி போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தை எதிர்த்தார்கள். அதாவது மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் தமிழகம் சார்பாக ஆஜராகிறார். அவர் இந்த மாதிரியான ஒரு வாதத்தை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மீண்டும் தமிழகத்துக்கு தண்ணீர் கிடைக்காமல் செய்வதற்காகவே இந்த மாதிரியான ஒரு வாதம் இப்போது கொண்டு வரப்படுகிறது என்பதை வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் லோதா மற்றும் குரியன் என்ன சொன்னார்கள் என்றால், ஓகே, நீங்கள் சொல்வது போல இப்போது ஒரு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பை இப்போது உருவாக்க முடியாவிட்டாலும் ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டான தற்காலிகமான ஒரு அமைப்பை ஏன் உருவாக்கக்கூடாது? காவிரி நீரை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அந்த விஷயத்தை கவனிப்பதற்காக தற்காலிகமாக, அதாவது இந்த வழக்கின் தீர்ப்பு வெளிவரும் வரை ஒரு இடைக்கால அமைப்பை ஏன் ஏற்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி கேட்டார்கள். இதற்கு மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் 10 நாட்களுக்குள் பதில் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். 10 நாட்களுக்குள் இவர்கள் பதில் கொடுத்த பிறகு உச்சநீதிமன்றம் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி முடிவு செய்யும். திவ்யா, கணபதி, இன்றைய வழக்கு விசாரணையின் போது தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் குறித்து சொல்லுங்க. அதே மாதிரி கர்நாடக அரசு சார்பில் என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது? நிச்சயமாக கர்நாடக அரசு மீண்டும் மீண்டும் சொல்லி வருவது என்னவென்றால், அதாவது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை அரசிதழில் அச்சிடக்கூடாது என்பதை தொடர்ந்து எதிர்த்து வந்தார்கள். உச்சநீதிமன்றத்திலே இது குறித்து தமிழக அரசு பலமுறை முறையிட்டு, மேலும் பிரதமர் வரை கடிதங்கள் எல்லாம் எழுதி மனுக்கள் எல்லாம் கொடுத்து அதன் பிறகுதான் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு அரசிதழிலே அச்சேறியது. அதன் பிறகு அதை தொடர்ந்து செய்ய வேண்டிய வேலைகள் பல இருக்கின்றன. அதில் மிகவும் முக்கியமானது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படும் வாரியத்தை அமைப்பது. அப்படி அந்த வாரியம் அமைக்கப்பட்டால் அந்த வாரியம் காவிரி நதிகளில் எந்த மாதிரியான தண்ணீர் பங்கீடு செய்ய வேண்டும், அதற்காக எந்தெந்த அணைகளிலிருந்து எப்போது தண்ணீர் திறக்க வேண்டும் போன்ற வேலைகள் எல்லாம் அந்த வாரியமே மேற்கொள்ளும். அதனால்தான் அந்த வாரியம் உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. இந்த மனுவிலும் அதே வலியுறுத்தி இருக்கிறது. இன்று நீதிமன்றத்திலும் தமிழகம் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் CS வைத்தியநாதன் இதையே தான் வலியுறுத்தினார். இப்போது இந்த அணைகள் எல்லாம் கர்நாடக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. ஆகவே தண்ணீர் திறந்து விடுவது, திறந்து விடாமல் இருப்பது என்பது கர்நாடக அரசின் கையில் இருக்கிறது. அப்படி இல்லாமல் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படும் இந்த வாரியத்தின் கையில் இருந்தால் தமிழகத்துக்கு எப்போது எந்த அளவு தண்ணீர் பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டுமோ, அதாவது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்புப்படி எப்படி தண்ணீர் கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்கும் என்பது தமிழகத்தின் வாதம். அதுவேதான் இன்று வலியுறுத்தப்பட்டது. ஆனால் கர்நாடக அரசோ இதை தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. இன்று கர்நாடக அரசு சார்பாக மூத்த வழக்கறிஞர் அனில் திவான் ஆஜராகி, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படும் இந்த வாரியத்தை இப்போது அமைக்கக்கூடாது என்றால் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை எதிர்த்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களுமே உச்சநீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்திருக்கின்றன. இந்த மனுக்கள் இப்போது நிலுவையில் இருக்கின்றன. ஆகவே இந்த மாதிரியாக வழக்கு நிலுவையில் இருக்கும் சமயத்திலே நீங்கள் அந்த நடுவர் மன்றத்தின் தீர்ப்பின் ஒரு பகுதியை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது, இதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
அதனால் தான் நீதிபதிகள் அந்த வாதம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுதந்திரமான ஒரு அமைப்பை ஏன் ஏற்படுத்தக்கூடாது, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இல்லாவிட்டால் அதற்கு பதிலாக இடைக்கால ஒரு அமைப்பை ஏற்படுத்தி காவிரி அணைகளின் நீரை எப்போது திறப்பது என்ப விஷயத்தை அந்த அமைப்பை முடிவு செய்யட்டும் என்று ஏன் விட்டுவிடக்கூடாது என்று கேட்டார்கள். அதற்காக மத்திய அரசின் கருத்து என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். ஆகவே மத்திய அரசு சார்பாக இன்று உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகிய இந்த அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஹரீன் ராவலுக்கும் இது பற்றிய கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மத்திய அரசு 10 நாட்களுக்குள் பதில் கொடுக்க வேண்டும் என்று அவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத் தவிர தமிழ்நாடு, கர்நாடகா, புதுச்சேரி, கேரளா ஆகிய 4 மாநிலங்களும் கூட 10 நாட்களுக்குள் பதில் கொடுக்க வேண்டும் என்பதும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கணபதி, நீங்க சொல்லும்போது அதாவது அந்த காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பா ஒரு சுதந்திரமான அமைப்பை ஏன் அமைக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறதா தெரிவிச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல அப்படி ஒரு அமைப்பு வந்து சாத்தியமா? அப்படி சாத்தியமாகும் பட்சத்துல எவ்வளவு காலத்திற்குள் அந்த அமைப்பு அமைக்கப்பட வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக, அதாவது காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் இடைக்கால தீர்ப்பு போன்றவை நடைமுறைப்படுத்த வேண்டும், அமல்படுத்த வேண்டும் என்றால் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த சுதந்திரமான அமைப்பை உருவாக்க வேண்டியது மிகவும் முக்கியம். இருந்தால்தான் அந்த அமைப்பு காவிரி அணைகளின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அணையிலிருந்து தமிழகத்துக்கு எவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும், கேரளாவுக்கு எவ்வளவு தண்ணீர் திறந்து விட வேண்டும், புதுச்சேரிக்கு எவ்வளவு தண்ணீர் போய் சேர வேண்டும் என்பத முடிவுகளை எல்லாம், அதாவது காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரியான முடிவுகளை எல்லாம் நடைமுறைப்படுத்தும். இப்போதோ கர்நாடக அரசு தண்ணி திறந்து விட்டாகிவிட்டது, திறந்து விட முடியாது என்றெல்லாம் சொல்லிவிடுகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதிகள் கொண்டு அமைக்கப்படும் சுதந்திரமான காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு இந்த வேலையை செய்தால் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களுக்கு தண்ணீர் போய் சேர வேண்டியிருக்கிறதோ, அதாவது தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு நியாயம் கிடைக்கும். ஆகவேதான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சொல்வது என்னவென்றால், காவிரி அரசின் கையில் அதிகாரம், அதாவது காவிரி அணைகளின் அதிகாரம் கர்நாடக அரசின் கையில் இருக்கும் வரை தமிழகத்துக்கு நியாயம் கிடைப்பது கஷ்டம். ஆகவே தமிழகத்துக்கு பாசனத்துக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்றால் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பது முக்கியம் என்று. அதனால்தான் தொடர்ந்து அதை கர்நாடக அரசு எதிர்த்து வருகிறது. அந்த மாதிரியான ஒரு செயலை செய்யக்கூடாது என்று சொல்லி வருகிறது. இந்த விஷயத்திலே உச்சநீதிமன்றம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் முதலில் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை ஏன் அரசு இன்னும் அச்சிடவில்லை என்று மத்திய அரசை வலியுறுத்தி சொன்னது. அதே போலவே இப்போது சுதந்திரமான ஒரு அமைப்பை ஏன் உருவாக்கக்கூடாது என்று கேட்டிருக்கிறார்கள். காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு ஒரு சுதந்திரமான அமைப்பாகத்தான் இருக்கும். அதே போலவே இப்போது இடைக்காலமாக அமைக்கப்படவிருக்கும் அமைப்பும் ஒரு சுதந்திரமான அமைப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் விரும்புகிறது. ஆகவேதான் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்குவதிலே என்ன கருத்து இருக்கிறது என்பதை கேட்டறிகிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை பற்றி உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும். திவ்யா. கணபதி, உச்சநீதிமன்றம் தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிற இந்த நிலையில தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த மனு குறித்தும் இந்த வழக்கின் விசாரணை குறித்தும் பின்னணி தகவல்களை சொல்லுங்க கணபதி. நிச்சயமாக, அதாவது வருடா வருடம் தமிழகம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்டு கர்நாடக அரசிடம் சரியான நியாயம் கிடைக்காத காரணத்தால் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது, அல்லது மத்திய அரசிடம் வந்து நியாயம் கேட்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இந்த மாதிரியான சூழ்நிலையிலே பயிர்கள் பொய்த்துவிட்ட காரணத்தாலும் வருடா வருடம் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற காரணத்தாலும் தான் இப்போ காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பை அரசு வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தியது. கடுமையான போராட்டத்துக்கு பிறகு, அதாவது வழக்காடு மன்றத்தில், அதாவது உச்சநீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுத்தும் மனுக்கள் கொடுத்தும், இதை தவிர பிரதமருக்கு பலமுறை மனுக்கள் கொடுத்தும், காவிரி மானிட்டரிங் கமிட்டி, காவிரி ரிவர் அத்தாரிட்டி போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் மனு கொடுத்தும் இந்த விஷயம் இறுதியாக நடந்திருக்கிறது. அதன் பிறகு இப்போது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு என்கிற அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த அமைப்பு காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு என்னவோ அதன்படியே தண்ணீரை பகிர்ந்தளிக்க வேண்டும். குறிப்பாக வறட்சி காலங்களில் கூட தமிழகத்துக்கு இவ்வளவு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்பது காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன்படி தண்ணீர் கொடுக்க வேண்டும். கர்நாடக அரசு எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, பாசனத்துக்கு தண்ணீர் இல்லை என்று சொல்லி மறுத்து வருவதெல்லாம் கர்நாடக அரசின் கையில் அதிகாரம் இருக்கும் வரைதான் நடக்கும். ஆனால் அப்படி அல்லாமல் ஒரு சுதந்திரமான அமைப்பு இந்த வேலையை செய்யுமானால் தமிழகத்துக்கு நியாயம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் தமிழக அரசு தொடர்ந்து போராடி வருகிறது. விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதெல்லாம் எடுத்து வருகிறது. அதன் இறுதி கட்டமாக இப்போது உச்சநீதிமன்றத்திலே காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புப்படி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க வேண்டும் என்று மனு தொடுத்திருக்கிறது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டு தமிழகத்துக்கு காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்புப்படி தண்ணீர் திறந்து விடப்படுமானால் விவசாயிகளுக்கு பாசனம் செய்வதற்கு வசதியாக இருக்கும். அப்படி அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடாது என்று கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதன் காரணமாகத்தான் இப்போது தமிழக அரசு மீண்டும் மீண்டும் உச்சநீதிமன்றத்திடம் வந்து அவர்களுடைய உதவியை நாட வேண்டியதாக இருக்கிறது, நியாயம் கேட்க வேண்டியதாக இருக்கிறது.
கர்நாடக அரசின் எதிர்ப்பை காரணமாக காட்டி இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. நடுவர் மன்றத்தின் தீர்ப்புப்படி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்காவிட்டால் என்ன, ஆனால் நடுநிலையான சுதந்திரமான ஒரு தற்காலிக அமைப்பை ஏன் ஏற்படுத்தக்கூடாது என்று கேட்டிருக்கிறது. ஆகவே இதுவும் தமிழகத்துக்கு ஒரு வகையிலே உதவியாகத்தான் இருக்கும். காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைப்பது ஒருவேளை தாமதமானாலும் இந்த தற்காலிக அமைப்பு மூலமாக தமிழகத்துக்கு என்ன தண்ணீர் திறந்துவிட வேண்டுமோ அதை திறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த விஷயத்தில் தமிழக அரசு தனது ஆதரவை தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. மத்திய அரசு, கர்நாடக அரசு, கேரள அரசு, புதுச்சேரி அரசு என்ன சொல்கிறது என்பதை பொறுத்து உச்சநீதிமன்றம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கும். விரைவிலேயே இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிய வருகிறது. திவ்யா, காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வழக்கின் உச்சநீதிமன்ற உத்தரவு குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கணபதி.